رب يسر ولا تعسر وتمم بالخير رب زدني علما وارزقني فهما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் நமது உயிருக்கு உயிரான, நமது உயிரை விட மேலான, நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணி நாயகம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள், சாதாத்துமார்கள், மௌலானாமார்கள், அவருடைய தோழர்களான புனிதமான பரிசுத்தமான சஹாபாக்கள் மற்றும் இல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகளே அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழுகின்ற வாழப் போகின்ற முஸ்லிமான முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. சிறப்பான கண்ணியமான இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க சாதாத்துமார்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மேலான ரவுலா ஷரீஃபை வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது யா அல்லாஹ் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று உலகத்துல கண்ணீர் வடிக்காத, அல்லாஹ்விடத்துல துவா கேட்காத ஒரு முஃமினும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான உடம்பை தனக்கு மேலால் சுமந்து கொண்டிருக்கும் பாக்கியம் பெற்ற அந்த மதீனத்து மண்ணுக்கு போவதே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை காண வேண்டும் என்றுதான். ஆனால் மக்காவில ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகையுடைய நன்மை இருக்கிறது. அது சாதாரணமான ஒரு நன்மை அல்ல. ஒன்றுக்கு 1,00,000. 1,00,000 என்றால் 100 வருஷம் விடுபடாம யாருக்கு தஹஜ்ஜத் தொழுது? 100 வருஷம். 100 வருஷம் விடுபடாம தஹஜ்ஜத் தொழுதால் 100 வருஷம் தஹஜ்ஜத் தொழுதால் 36,500 தஹஜ்ஜத் தொழுது. 36,500 தஹஜ்ஜத் தொழுதும் ஒரு வருஷம் 100 வருஷம் விடுபடாம தஹஜ்ஜத் தொழுதார். ஆனால் அந்த புனித கஅபாவுக்கு முன்னால போய், அந்த புனிதமான மக்காவுக்கு போய், அந்த ஹரமுல்லுக்கு ஒரு தஹஜ்ஜத் தொழுதால் 1,00,000 தஹஜ்ஜத்துடைய நன்மை என்றால் கிட்டத்தட்ட 300 வருஷம் தஹஜ்ஜத் தொழுத நன்மையே ஒரு தஹஜ்ஜத்துக்கு அங்க கிடைக்குது, ஒரு ஃபர்லுக்கு கிடைக்குது. ஒரு ஒன்றுக்கும் பல லட்சக்கணக்கு மடங்கு அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான். ஆனா இதெல்லாம் என்னத்துக்கு? இந்த நன்மை எல்லாம் என்னத்துக்கு சொல்லுவாங்க? 1,00,000 நன்மையை தரவாண்டு கேட்டா 2,00,000 தரவில்லாதான்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் லிமிட்டை தாண்டி கேட்க முடியும். ஒரு வருஷம் பாவம் மன்னிக்கப்படும் என்றால் 2 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுமே, என்ன நல்லா இருக்கும் என்று கேட்கலாம். ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த பாவம் மன்னிக்கப்படுத விஷயம் அல்ல. புனிதமான மக்காவில் அல்லாஹு தஆலா நாயன் இப்படி எல்லா நன்மைகளை வச்சு, இது எல்லாத்துடைய நோக்கமும் இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மைகளை பெற்று நாங்க சொர்க்கத்துல நுழையணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நன்மைகள் எல்லாம் கியாமத்து நாளில முகத்தில் திருப்பி எரியப்பட்டு நரகத்தில் இழுத்து வீசப்படக்கூடிய நிலைமைகள் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பயங்கரமான ஒரு கெட்ட நிலைமை. அப்படியாக இருந்தால் அந்த நிலைமையில மக்காவில எல்லாத்துக்கும் 1,00,000 பெரிய நன்மை இருக்குது. ஆனா அங்க கஅபத்துல்லா இருக்குது, அங்க ஜம்சம் கிணறு இருக்குது, சொர்க்கத்தால வந்த ஹஜ்ஜல் அஸ்வத் கல் இருக்குது, அங்க தங்கப்பீலி இருக்குது, முல்தஸிமுல் பாபண்டு துவா கபூலாக்கப்படுது இடம் இருக்குது, ஹிஜ்ர் இஸ்மாயில் இருக்குது, மகாம் இப்ராஹிம் இருக்குது, சஃபா மருவா இருக்குது. இந்த ஒவ்வொன்றையும் பத்தி இந்த ஹஜ்ரத்மார்களுக்கு தலைப்பு கொடுத்தா மகாம் இப்ராஹிமை பத்தி மட்டும் பல மணி நேரம் பயான் பண்றேன், ஹிஜ்ர் இஸ்மாயிலை பத்தி மட்டும் பல மணி நேரம் பயான் பண்ண முடியும். ஜம்சம் கிணக்க ஜம்சம் தண்ணியை பத்தி மட்டும் ஒவ்வொன்றுக்கும் தலைப்பு போட்டு பல மணி நேரங்கள் பேசுகின்ற அளவுக்கு ஆகப்பெரிய சிறப்புகள் பொதிந்த எல்லாமே அங்கிருக்கிறது. சஃபா சொர்க்கத்து மலைகளில் ஒன்று, மர்வா சொர்க்கத்து மலைகளில் ஒன்று, மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா அல்லாஹ் அத்தனை ஹாஜிமார்களையும் கபூல் செய்யக்கூடிய ஹஜ்ஜில அந்த அரஃபாவுடைய மைதானம் மக்காவில் இருக்குது. இதெல்லாம் மக்காவில. ஆனால் மதீனா ஷரீஃபில் ஒன்றையும் அல்லாஹ் வைக்கல. மதீனா ஷரீஃபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
ஒரு நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் தோழர்களே, என் வீட்டுக்கும் என் மிம்பருக்கும் இடையில் உள்ள இடத்தை அல்லாஹ் சொர்க்கமாக்கிட்டான். அல்லாஹ் சொர்க்கமாக்கிட்டான். மபைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என் வீட்டுக்கும் என் மிம்பருக்கும் இடையில் உள்ள இடத்தை அல்லாஹ் சொர்க்கமாக்கிட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் அங்க அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சான். சொர்க்கத்தை தாண்டி ஒன்று வைக்கிறதுக்கு இல்லை. 1 லட்சம் நன்மை என்றா 2 லட்சம் கேட்கலாம். 1 வருஷம் பாவம் மன்னிச்சா 2 வருஷத்துக்கு கேட்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கூட்டி கேட்கலாம். சொர்க்கத்தை தந்துட்டா இதை விட வேறொன்று கேட்கறது இவங்களை பார்க்க முடியாது, ஒன்றும் கிடையாது. அப்படி எல்லாத்தையும் செய்யறது சொர்க்கத்துக்காக வேண்டி என்றால் அந்த சொர்க்கத்தையே அல்லாஹ் வச்ச அளவுக்கு அங்க ஒன்றுமே இல்லை. சிலவங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அங்க அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சான். அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, அங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான உடம்பு ஷரீஃப் மட்டும்தான் அங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான். தவாஃபும் இல்லை, ஒன்றும் அங்கு இல்லை. அங்க மினா அரஃபா முஸ்தலிஃபாவும் அங்கு இல்லை. அங்க ஒன்றுமே அல்லாஹ் வைக்கல. அங்க வச்சது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், இதை மட்டும்தான் அல்லாஹ் வச்சான். என் ஹபீபை பார்க்க என் ஹபீபுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என் ஹபீபுக்கு முன்னால் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்க்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதை கொடுக்கிறது அவனுக்கு அல்லாஹ் அதை விரும்புகிறான். அப்படிப்பட்ட அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தவங்களுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சொர்க்கத்தை நான் வச்சிட்டேன் என்று சொன்னால் அருமையானவர்களே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு போய் சலாம் சொல்ல போறாங்களோ, அவங்களை ஜியாரத்து செய்ய போறாங்களோ, சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், குர்ஆன் ஹதீஸை முழுமையாக படிச்ச வலிமார்கள் சொல்லுவார்கள். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. வலிமார்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சொல்றோம். அப்படித்தானே? பொதுவா முஸ்லிம் அல்லாதவங்களோட மத நம்பிக்கை இஸ்லாத்துக்குள்ளுக்கு வருது. என்ன? மௌத்தானத்துக்கு பிறகு ஒன்றும் இல்லை, மௌத்தானத்துக்கு பிறகு ஒரு கனெக்ஷனும் இல்லை. அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகி என்ன கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மௌத்தா பேத்து கபர்ல வாழ்றவங்கள்ட்ட போனா நான் என்ன சொல்லணும்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? ஆயிஷா நாயகிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் இது பேத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ல தானே சொல்லி கொடுத்தாங்க. சலாம் சொல்றது நல்லது, சலாம் சொல்றது சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா நான் சொன்னது சுன்னத். இப்ப உங்களுக்கு பதில் சொல்ற சுன்னத்தா? வாஜிப். வாஜிப் செய்யறதுக்கு முடியும் என்றால் தானே சலாத்தை சொல்லணும். அப்ப மௌத்தா போன கபராளிகளை ஜியாரத்து செய்ய போனா யா ரசூலல்லாஹ் நான் என்ன அவங்கள்ட்ட ஓதணும் என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாத்தை பத்தி சொல்லுங்க. அப்ப பதில் சொல்ல ஏன்னு சொல்லி தானே சொன்னாங்க. அவங்களை பார்த்து பதில் சொல்றாங்க. அவங்களுக்கு வாஜிப் அது செய்யறாங்க. அப்படி இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட சலாம் சொல்லுங்க, மௌத்தா போனவங்களுக்கு சலாம் சொல்ல போயிடுவாங்க. அப்படி சொல்லிக்கோணுமே. சுன்னத்தான சலாம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், மௌத்தானாலும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவங்க வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றாங்க. எங்களுக்கு விளங்குது. வஃபாத்துக்கு பின்னால வாலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றாங்க. எங்களுக்கு மறைக்கப்பட்டு இது சொல்றாங்க. இந்த பெரும் பெரும் வழிமாறுகள் நேரடியான பதில எதிர்பார்த்து கையை கொடுத்து பதில் சொன்ன வரலாறுகளை நாங்க படிச்சு வச்சிருக்கிறோம். அது அந்த நிலைமையை தாண்டினவர்களுக்குரிய விஷயம். அருமையான பெருமக்களே, இந்த சூஃபியாக்கள் வழிமார்கள் இறைநேசர்கள் சொல்லுகின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யாரு மதீனத்து மண்ணுக்கு போய் அவர்களை ஜியாரத்து செய்ய போய் அவர்களுக்கு சலாம் சொல்லி அன்னவர்கள் பதில் கூறும் பொழுது உங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட வேண்டுமா? அவங்க இறக்கம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டுமா? நேரடியாக மதீனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு செல்ல வேண்டாம். ஹம்ஸா நாயகமிடத்துல போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹை பார்க்க போங்க. உங்களை மிச்சம் சந்தோஷமா மதீனத்துக்கு வெல்கம் பண்ணுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார? சய்யிது ஷுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிது ஷுஹதா,
அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஸதல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஸத ரசூலில்லாஹ் வந்து அந்த ஹம்சா நாயகத்துக்கு சலாம் சொல்லிட்டு நீங்க போங்க, ரௌலா ஷரீஃபுக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சலாம் சொல்லும் பொழுது உங்களை மிச்சம் சந்தோஷமாக வெல்கம் பண்றாங்க கபர் ஷரீஃபில் இருந்து. அந்த அளவுக்கு வழிமாறுகள் இறை நேசர்கள் பேசும் அளவுக்கு ஹம்சா நாயகத்துடைய சிறப்பா அல்லாஹ் மேலோங்க வச்சிட்டாங்க இந்த உலகத்துல. அதனால இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல மர்ஹூம் அப்துல் ஹமீத் ஹாஜி அரப்பா அவங்களோட குடும்பத்துல நான் நினைக்கிறேன் 5வது தலைமுறையில் உள்ளவங்க தான் இப்ப மெயினாக இயங்கிக் கொண்டு இதை செஞ்சு கொண்டு போறதாக ஹாஜியார் சொன்னாரு. இப்ப இதுல ஒரு விஷயம் உண்டிக்கு நாங்க விலங்கெடுத்துக் கொள்ளணும். ஹம்சா நாயகத்தை பத்தி நான் சொல்லுவேன். முதலாவது, இந்த பாவிகள் குர்ஆன்ல பாவிகள் இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா நாயன் எங்கட முன்னோர்களை பத்தி சொல்றாரு. முன்னோர்களை பத்தி எங்கட ஷாஹாஜியார் வந்திருக்கிறாரு துபாயில இருந்து. போன வெள்ளிக்கிழமை ராவு துபாயில ஜலாலியா ராத்திபி மஜ்லிஸ்ல மாஷா பயான்ல நான் ஒரு 15 நிமிஷம் இதே சப்ஜெக்ட நான் பேசினேன். என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த முன்னோர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல நிறைய நம்பிக்கை பிரச்சனை தான். இவர்கிட்ட கேட்டா ஹம்சா நாயகோட மஜ்லிஸ் நீங்க செய்தீங்க, செலவழிக்கிறீங்க, என்ன ஆதாரம்? இவர் சொல்வார் எங்கட முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அப்படித்தானே, எங்கட முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம். நீங்க மௌலிதோடுறீங்க, எங்கட முன்னோர்கள் செய்யறாங்க நாங்களும் செய்கிறோம். நீங்க செய்குமார்களை பின்பற்றீங்க, முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம். நீங்க இப்படி சலாத்துனாரியாவது நீங்க முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம். நீங்க இந்த சாதாத்மாவுடைய கையை முத்தமிடுறீங்க, முன்னோர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம். இப்ப இதை செஞ்ச உடனே இப்ப பயான்கள் வரும். எப்படி தெரியுமா வரும்? சிலை வணங்கக்கூடிய காவிர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் அந்த சிலைகளை வணங்கும் பொழுது, அந்த சிலைகளை வணங்கிய பொழுது, ஏன் நீங்கள் சிலைகளை வணங்குகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்களுடைய முன்னோர்கள் வணங்கினார்கள், நாங்களும் வணங்குகின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் அந்த சிலைகளை வணங்கினார்கள், நாங்களும் அந்த சிலைகளை வணங்குகின்றோம். எப்படி? அந்த காவிர்கள் நரகத்துக்குரியவர்களுடைய பதில் தானே இவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சொல்கிறேன். எப்படி? இப்ப பார்த்த உடனே என்ன விளக்கம்? நாங்க எவ்வளவு மோட்டுத்தனத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் சிறுக்கு, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் இதை விட்டு போட்டு வேணும் இன்னைக்கு அப்படியே மாறுறாங்க. ஒரு சைடு எல்லாம் விட்டுட்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது யாரு தெரியுமா? ஹவாரிஜிகளுடைய கொள்கைகள். தெளிவா விளங்கெடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிற முன்னோர்கள் எல்லாம் காவிர்களை பற்றி மட்டும் தான் என்றால், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க, உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இதை பார்த்து கொண்டு நிற்பாங்க. முன்னுக்கு பாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தைரியம் என்றா வாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்க இதுக்கு பதில் தந்தா அடுத்த வருஷம் இதே மஜ்லிஸ்ல நான் ஒரு 5 நிமிஷம் என்ன பயானு கூப்பிடாட்டி நான் வந்து 5 நிமிஷம் நான் வாபஸ் பெறுவேன், பரவாயில்லை. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் தந்தா. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாலும் ஒரு இடத்துல காஃபிர்களான முன்னோர்களை பத்தி இப்படி சொன்னான். ஆனா முஸ்லிம்களான முன்னோர்கள், கலிமா சொன்ன முன்னோர்கள், ஈமானோட வாழ்ந்த முன்னோர்கள், நல்லவர்களாக வாழ்ந்த முன்னோர்கள், 5 நேரம் தொழுத முன்னோர்கள், அவங்களை பின்பற்றினா குர்ஆன்ல எல்லாம் என்ன சொல்லிக்கிறான்? இது கொண்டுமே சொல்ல என்றா நீங்க சொல்றது சரின்னு நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். அது சொன்னது சிலை வணங்கின முன்னோர்களை அவங்கள்ட்ட கேட்டது. இந்த கலிமா சொன்ன முஸ்லிம்களை கொண்டு வந்தால் முதலாவது எங்கட முன்னோர்கள் சிறந்தவர்களா இல்லையா? எங்கட முன்னோர்கள் நல்லவர்களா இல்லையா? அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 10-12 நாட்டுக்கு மேல பேசிருக்கிறோம். நீங்க அதை விட பல பாஸ்போர்ட் அடிக்கடிக்கு வச்சு கொண்டு வீப்பாங்க. எங்க சரி பேசி அது ஃப்ரம் கேட்டு ஸ்ரீலங்கா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? குவாலிட்டி பெஸ்ட் குட் பீப்பிள் அப்படித்தான் சொல்றாங்க. எங்கேயும் அப்படித்தான். நாட கேட்டு முஸ்லிம்கள் அப்படித்தான். எந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால முஸ்லிம்களுடைய வரலாறு என்றால், உலகத்துல அரபு நாட்டில குர்ஆனுடைய லாங்குவேஜ மொழியக்கூடிய நாட்டு மக்கள்கிட்ட இல்லாத பேணுதல் தக்குவா ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் தீக்குது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் பெண்கள் தீக்குது. இது உண்மை, ஹக்கு, சத்தியம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல சிறந்த முன்னோர்கள். நீங்க எங்களை விட நல்ல வயசுல மூத்தவங்க இருப்பீங்க. உங்களோட உம்மா அப்பமாரு, உங்களோட வாப்பமாரு வாழ்ந்த வாழ்க்கை, ஷேக்மார்களுக்கு வச்ச இறக்கம்,
சாதாத்துமார்களுக்கு வச்ச இறக்கம், மூத்துலமாக்களுக்கு சுனஜமா துலமாக்களுக்கு வச்ச இறக்கம், அவங்க அவுராதுகள், காலை மாலை அவுராதுகள், அவங்களோட நடத்தைகள், ரபீல் அவ்வல்ல 12 நாளுக்கு கொடுத்த ஸல்லல்லாஹு கொடுத்த இறக்கம், ஸலவாத்து மஜ்லிஸு கொடுத்த இறக்கம், பத்ர் மௌலிது கொடுத்த வெச்ச இடம், அப்படிப்பட்ட முன்னோர்களோட மையத்துகளை மட்டும் நினைச்சு பாருங்க. கண்ணை பத்தி கொண்டு அவங்களோட முகத்தில் இருந்த வெளிச்சத்தை மட்டும் நினைச்சு பாருங்க. பூரண சந்திரனை பார்த்த மாதிரி இருக்கும் என்பது நீங்க பார்த்தவங்க அதை கண்டு. கலிமாவோட மௌத்தான எவ்வளவு பேரு, 100 கணக்கு 200 கணக்கு 1000 கணக்கு குருவா ஓதி போட்டு வாழ வச்சு உங்களோட அழகா வாழ வச்சுட்டு மௌத்தா போன. இப்ப முதலாவது இந்த முன்னோர்கள் யாரு? கலிமா சொன்ன முன்னோர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல கண்ட நிலைமையில வாழ்ந்த முன்னோர்கள். இவங்களுக்கு இந்த ஆயத்தில வந்த உதாரணம் காட்டினா அவன் யார்? எங்கேயோ வந்த குர்ஆன் ஆயத்தை எங்கேயோ திருப்பினால் அவன் யாரு தெரியுமா? ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் நரகத்து நாய்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப சூரா அத்தூர் 21வது வசனம் முடியும்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தேவைப்படும். சூரா அத்தூர் குர்ஆன்ல 21வது வசனம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலிமா சொன்ன முன்னோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்ததுக்கு பிறகு அவங்களை நீங்க பின்பற்றினால் என்ன கிடைக்கும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான். இதுதான் இன்றைக்கு மறைக்கப்படுது. இந்த குர்ஆனை ஹாஃப் படிச்சா தான் அங்க போறது, முழுமையா படிச்சவங்க சும்மா மின்ன நிற்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதுதான் இவங்களுக்கு நான் கேட்ட கேள்வி. நீங்க என்னத்தை செய்றீங்க? எங்கட முன்னோர்கள் நல்ல முன்னோர்கள். நீங்க என்னத்துக்கு ஓதுறீங்க? எங்கட முன்னோர்கள் இதெல்லாத்தையும் மோதி நிறைய சஹாபாக்களை கனவுல கண்டவங்க, பத்ர் சஹாபாக்களை கனவுல கண்டவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டவங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை கனவுல கண்டவங்க, வலிமார்களை கனவுல கண்டவங்க. அப்படி வாழ்ந்த சிறந்த முன்னோர்களுக்கு என்ன பதில்? வல்லதீன ஆமனு, ஈமானோட வாழ்ந்த முன்னோர்கள். ஆனா அப்படி சொல்றவங்க முன்னோர்கள் ஈமான் கட்டவர்கள் பாவிகள் என்றா நாங்க அது பொறுப்பு இல்லை, காதிர்கள் என்றா பொறுப்பு இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை எங்கட முன்னோர்கள் நல்லவர்கள் என்று. அது நம்பிக்கை இல்லாதவங்க சின்ன அவங்க உமா பாப்பா அப்பமார் எல்லாம் கடும் பாவிகளாக மோசமான நாசமான ஒரு பரம்பரையில வந்தவங்களா இருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு பின்னால சரி வெளிச்சத்தை கொடுக்கட்டும். எங்கட பரம்பரை நாசமா போன பரம்பரைன்னு நாங்க திட்டல்ல. எங்களை கூட வழிநடாத்தின சாதாத்துமார்கள் அஹ்லுல் பைத்தினர்கள் வந்திருக்கிறாங்க, யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பரம்பரையில வந்தவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட பரம்பரை. இன்னைக்கு நப்வியத்துல் காதிரியாவுடைய அந்த ஷேக் நாயகத்துடைய முரீதுகள், அவர்கள் அங்க வரக்கூடிய ஷேகுமார்கள் யாருடைய பரம்பரை? சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹுடைய அந்த சுத்தமான பரம்பரை. அப்படிப்பட்ட சிறந்த பல இரத்தங்கள், சிறந்த பல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற கண்ணியமான இரத்தங்களை கொண்டு வழிநடத்தப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு பின்னாலதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல முன்னோர்களை வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ, அவங்களுக்கு பின்னால வந்தவங்க அந்த முன்னோர்களை பின்பற்றினால் அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான் என்ன கிடைக்கும்? இப்ப சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்குமா, விபீதத்தா, பாவமா என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் வல்லாஹி இதுக்கு பின்னால நான் சொல்ல மாட்டேன், உங்களை யாரும் சொல்லிட மாட்டேன். நீங்க என்னத்துக்கு ஹம்சா நாயகத்துக்கு மௌலிது வைக்கிறீங்க, எங்கட முன்னோர்கள் செஞ்சதனாலே நான் சொல்லிட மாட்டேன். நீங்க என்னத்துக்கு மௌலிது ஓதுறீங்க, என்னத்துக்கு இதை செய்றீங்க, எங்கட முன்னோர்கள் செஞ்சு கலிமா சொன்ன முன்னோர்களை காட்ட விட மாட்டேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு, ஈமானோட வாழ்ந்த முன்னோர்களை வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ بِإِيمَانٍ, அந்த ذُرِّيَّத்துல பிச்சலத்துல ஜெனரேஷன்ல வந்தவங்க நல்ல ஈமானோட முன்னோர்களை பின்பற்றினால் என்ன பாக்கியம்? அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ, உங்களையும் அவங்களையும் சொர்க்கத்துல உண்டாக நான் வச்சிடுவேன் என்ற பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டானே. அருமையானவர்களே, இது இருக்கும் பொழுது இந்த ஆயத்தை மறைச்சு போட்டு சிலை வணங்கின அந்த படும் காபிர்களுக்கு வந்த எதிர்த்து கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு பேசுகின்ற பொழுது நாங்கள் மௌனமாக இருக்கிறோமே, எல்லாரும் நரகத்துல தூக்கி வீசி அனுப்ப நாங்க சொர்க்கம் போறோமே. யோசனை பண்ணுங்க, குர்ஆன் ஒரு பகுதி எடுத்து ஒரு பகுதியை நிராகரிச்சு அவனுடைய நிலைமை என்ன இப்ப இருக்கு. இந்த ஆயத்துல என்ன சொல்றது சிலவங்களும் விலங்குகள் இருக்கு, உங்களுக்கு அல்ல, உங்களுக்கும் சிலவங்களும் விளங்கிக்கும் சிலங்காண்டிக்கும் சஹாபாக்களுக்கே என்ன டவுட், இது எந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப யார்கிட்ட பேசி கேட்கிறது? உங்களுக்கு டவுட் வந்தா உங்களுக்கு நம்பிக்கை நல்ல மௌல வேண்டும் கோல் அடிச்சீங்க, இன்னாரு கிடைச்சா சொல்லுவார், அப்படித்தாங்க. இந்த டவுட் எடுத்துக்கொண்டு போனாங்க யார்கிட்ட தெரியுமா? குர்ஆனுக்கு தஃப்சீர் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது சையீது ஷுஹதான மஜ்லிஸ், அது சையீதுல் முஃபஸ்ஸிரீன் போனாங்க. யாரு?
அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாயகன்ட்டு போனாங்க. இந்த ஆயத்தை சொல்லி காட்டி அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்றானே, முன்னோர்கள் இப்படி பின்பற்றினால் அவங்களையும் இவங்களையும் சொர்க்கத்தில் எல்லாம் ஒன்றாக வைக்கி என்று என்ன அர்த்தம் என்று கேட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நல்ல முன்னோர்கள், ஈமானோட வாழ்ந்த சிறந்த முன்னோர்கள், அவங்களோட பிச்சலத்துல ஜெனரேஷன்ல வந்தவங்க, அவங்க செஞ்சவைகளை பின்பற்றினால் அவங்க செஞ்ச அளவுக்கு பெரும் கடலளவுக்கு இபாதத்தை ஓட்டிக்காது. அவங்க பெருந்தளவுக்கு பெருமளவுக்கு சுண்ணத்துகள் எல்லாம் பேணி தொழுத பழத்தை ஓட்டிக்காது. நீங்க பரல மட்டும் செஞ்சு கொஞ்சம் பேணுதல் ஆயிட்டீங்க. அவங்க முழங்கால் பீங்கக்காட்டும் விடிய விடிய தொழுது இருப்பாங்க. அவங்க ஆயிரக்கணக்கு குர்ஆன் ஓதிப்பாங்க, லட்சக்கணக்கு ஸலவாத் ஓதிப்பாங்க, பல்லாயிரம் தடவை ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன், இது விளக்கம். அவ்வளவு செஞ்சாலும் உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துல அவங்களோட சேர்த்து வைப்பான். நீங்க அவ்வளவு செஞ்சுக்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா நாயன் உங்களை அவங்களோட சொர்க்கத்துல. இப்ப விளங்குதா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது யாரு, குர்ஆன் ஹதீஸை சேஞ்ச் பண்ணி மாத்துறது யாருன்னு விளங்குதா அருமையானவர்களே? அதனால இந்த மஜ்லிஸுகள் எல்லாம் என்னத்துக்காக வேண்டி பேசும் பொழுது சொல்லுவார்கள், எப்படி தெரியுமா? பேசும் பொழுது சொல்வார்கள், நல்லா விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க. ஆக சிறந்தவர்கள் சஹாபாக்கள் தானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சஹாபாக்களுக்கு செல்ல என்னத்துக்கு குதுபு நாயகத்துக்கு மௌலூத் போகிறாங்க, சஹாபாக்களுக்கு செல்ல என்னத்துக்கு ஷாஹில் நாயகம், ரிஃபா நாயகம், ஜுபர் நாயகம் கொண்டு வருகிறாங்க. அவன் சஹாபாக்கள் தூஷிக்கும் பொறுமதி இல்லாதவர்களை வச்சுக்கொண்டு நீங்க சஹாபாக்களுக்கு இல்லாத இடத்தை கொடுக்கறன்னு கேட்பாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. கேட்டதுக்கு பிறகு சஹாபாக்கள் அவ்வளவு பேரை முண்டு சேர்த்தி ஓதி வந்த பத்ர் மௌலூதை நிப்பட்டினவங்க தான் இதை பேசுறாங்க. அதான் கவலை. பத்ர் மௌலூத் யாருக்கு போடுறது? குதுபு நாயகத்துக்கா? பத்ர் மௌலூதுல யார்கிட்ட பேர் வருது? குதுபு நாயகத்துல சில்சிலா வருதா, ரிஃபா நாயகத்துல சில்சிலா வருதா, ஷாஹில் நாயகத்துல சில்சிலா வருதா, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி அத்தனை சஹாபாக்களே புகழ்ந்து மௌலூத் ஓதினவர்கள் தான் அருமையானவர்களே. அவுலியாக்களுக்கும் ஓதினோம், ஷேகுமார்களுக்கும் ஓதினோம், நல்ல மனிதர்களுக்கும் ஓதினோம். என்ன தவறு? அப்படிங்க யாருக்கு ஒண்ணு ஒன்று சேர்ந்தோம். இந்த கோவில் சாப்பாடு தின்னுவாங்களா? அவங்க தின்றல்ல, ஓதினா தின்னு அல்ல. ஆனா தேசத்துல சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு இடம் கொடுப்போம். நீ யாருக்கு இடம் கொடுத்த? யார்கிட்ட மஜ்லிஸ் இது? யாருக்காக ஒன்று சேர்ந்தோம்? அருமையானவர்களே, அதனால இந்த சொல்றது அவங்க எடுக்கிறதுக்கோ எசுறதுக்கோ அல்ல. இதுல உட்கார்ந்த நானும் நீங்களும் யாரும் இந்த விஷயங்கள்ல சந்தேகத்தில் எழுதி போகப்படாது. இதற்கு தேவையானவன்னு நினைச்சுண்டாக கூடாது. நன்றி கெட்டவர்களாக பேசிடுவோம். இதெல்லாம் எங்கள் ஈமான வளர்ச்சி அடையக்கூடியது, எங்கள் ஈமான வெளிச்சமாக்கக்கூடியது. அதனால அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, இந்த சிறப்பான மஜ்லிஸ், பரக்கத்தான மஜ்லிஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஸ்ரீலங்கால புத்தளம் பகுதிக்கு போன நேரத்துல ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் கரைச்சு கொண்டிருந்தேன். என் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போன நேரத்துல நான் ஆலிமண்டம் பேசி, நீங்க எங்க பேருவதான்னு கேட்டேன். பேருல காலியெல்லாம் தொடர்பு சொந்த ஊர் மாத்தர. அவ சொன்னா அவங்க இயக்கத்துடைய பேரை சொன்ன, நான் சொல்ல விருப்பம் இல்லை. நீங்களாம் லக்கி பீப்புள் என்றா, நீங்களாம் லக்கி பீப்புள் என்றா. என்னதுங்க நான் பார்த்து என்ன போது சில சில டைம்ல அங்கெல்லாம் தரித்தாயினா, அங்கெல்லாம் ராத்திபுல நடக்குதுன்னா நடக்குது. அங்கெல்லாம் பள்ளியில ராத்திபு மஜ்லிஸ் ஒன்று செய்யறாங்க. நாம என்ன எனக்கு இன்டடிக்கு வாரோ என்னத்துக்கு தெரியாது. நீங்க லக்கி பீப்புள் என்னடா இன்றைக்கு எங்களுக்கு எங்க ஊர்ல பள்ளியில வாலிபர்கள் ஆம்புலையில ஒன்று சேர்க்க ரொம்ப கஷ்டமாயிக்குது. ஒரு விஷயத்துக்கு பள்ளி விட்டு தூரமானவன் தூரத்துமாயே பேத்துட்டான். அந்த இயக்கங்களுக்கு அடிமையான அந்த கொஞ்சம் பேர் பிள்ளைகள் மட்டும்தான் இன்றைக்கு பள்ளியோட இஸ்லாத்தோட தொடர்பு சாதிக்கிறாங்க. அப்படி இல்லாம கண்பெட்டி கொண்டு மதுபோதையில போனவங்க, இயக்கங்களுக்கு தூரமானவங்களை வழி நடத்த யாரும் இல்லை. பள்ளியில யாரும் ஒன்று சேர்த்துக் கொள்ளாது. அதனால இயக்கம் கருத்து வேறுபாடு வேற இருக்கட்டும், பள்ளிகளை நீங்க ஒன்று சேர்றீங்களே இதோட மட்டும் நிறுத்திட வாங்க மாட்டாங்க. எப்படி இருக்கும்? குடும்பம் ஒன்று சேர்றது கந்தூரியால. ஒரு கந்தூரி வந்த எல்லாத்தையும் லீவு போட்டு அந்த கந்தூரியில குடும்பம் ஒன்று சேருது. ஒரு கந்தூரிக்கு ஊரை ஒன்று சேருது. ஊர் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஏதோ காலத்துக்கு ஒரு முகத்தை காண்றாங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி எல்லாம் நிறைய பரக்கத்துகள் இருந்தது. பொறுமதி எங்களுக்கு விளங்குதில்லை. இல்லா போன ஊருக்கு போனா விளங்கும். அதுல படுற கஷ்டம் அவங்களுக்கு விளங்கும். அதனால இந்த சிறப்பான இந்த பரக்கத்தான மஜ்லிஸ் நாங்க ஒன்று கூடினது
சையதுனா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அவங்களோட பயான்களை நீங்க அதிகமாக கேட்டிருப்போம். மாஷா அல்லாஹ். எனக்கு தந்த நேரத்தில் ஒரு 11-13 நிமிஷங்கள் பேலன்ஸ் ஆக இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னோட ஈசான் ஹாபிஷாவலும் இன்ஷா அல்லாஹ் அவனுக்கு கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அதனால ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விஷயங்களை சொல்லும் பொழுது, முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹம்சா நாயகத்துக்கு மேல உறவு சாச்சா. ஹம்சா நாயகம் சாச்சா. சாட்சி என்றாலும் 2 வருஷம் தான் மூப்பு, 2 வருஷம் தான் மூப்பு. ஆனா ஹம்சா நாயகத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் சுவைபாண்டு செல்லக்கூடிய பெண்மணி பால் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் பால் கூடிய முறையில சகோதரர்களும் தான். சின்ன வயதிலிருந்தே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா சரியான ஒரு இரக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான இரக்கம். எந்த அளவுக்கு என்றா பிற்காலத்துல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரக்கம் வந்து வந்து கூடி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நானும் கூட சொல்ல மாட்டார்கள். அவங்க கேட்கப்பட்டவங்க 2 பேர்ல மூத்தவங்க யார் அப்படி கேட்கிறானே, 2 பேரும் முறையமா யாரு நானே யாரு தம்பின்னு கேட்கிறானே. அப்படி கேட்டா இவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் இருவர்களிலும் பெரியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு 2 வருஷம் முந்தி நான் பிறந்தேன் என்று சொல்லுவாங்க ஹம்சா நாயகம். இந்த 2 பேரும் பெரியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு 2 வருஷம் முந்தி நான் பிறந்தேன் என்று சொல்லுவார்கள். நான் மூத்தவர், நானும் என்று கூட ரசூலுல்லாஹி விஷயத்துல பேச பயந்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல குர்ஆன் வந்து அவங்க அல்லாஹ்வுடைய நபியங்களை உலகத்தில் அல்லாஹ் பிரகடனப்படுத்தி இப்ப மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை பிரசாரம் செய்யும் பொழுது குறைஷி காபிர்கள் எல்லாம் பெரும் எதிர்ப்புகளை தெரிவித்த நேரத்துல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரசாரம் செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா ஒரு கனவு என்ன தெரியுமா, ஆசை, இஸ்லாத்துக்கு எல்லாரும் அழைக்கணும், எல்லாரும் கூட்டிக்கொண்டு சொர்க்கம் போகணும். இந்த பிரசாரத்தை கஅபத்துல்லா முன்னுக்கு போய் எங்களுக்கு செய்யணும்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஆசை. மக்கள் நிற்கிறாங்க, எல்லாரும் வாங்க கலிமாவை சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று. இதை சத்தமா கஅபா முன்னுக்கு போய் செல்வ காலம் நிகழ்வு வருமாண்டு ஏங்கிக் கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்டம். இந்த நேரத்துலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பெற்று 6 வருஷத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு 46வது வயசுல ஹம்சா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல்ல. அடி மனுஷில அவங்களோட ஆசை தேவை இருந்த. ஆனா அவங்களோட பனு ஹாஷிம் கோத்திரத்துல பெருமுறையிடம் ஹம்சா நாயகத்துக்கு நல்ல கட்சிகம், நல்ல பொடி, அவங்களோட சரிப்பயம் இல்லாது. அதே மாதிரி கடுமையான வீரம் கொண்டவர். பத்ர்ல உஹதுல மட்டும் உஹதுல ஷஹீதானாங்க. அந்த குறுகிய கட்டத்துக்குள்ளுக்கு கிட்டத்தட்ட 31 காபிர்களை வாளால வெட்டி போட்டவங்க. 31 பேர் வாளால வெட்டி போட்டாங்க. அவ்வளவுக்கு இமாம்கள் சில விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு சிங்கம் உண்டு, பசீலிக்க செல்ல அந்த சிங்கத்துல கூட்டலுக்கு ஹம்சா நாயகத்தை வச்சால் அந்த சிங்கம் போராடினால் ஹம்சா நாயகம் வெத்துவாங்க, சிங்கம் தோல்வி அடைஞ்சிடும். அவ்வளவுக்கு வீரம் கொண்டவங்க. ஆனால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வர முன்னாலும் இஸ்லாத்துக்கு வந்த பின்பும் 2 காலத்திலும் அவங்களோட பர்சனாலிட்டி குட் குவாலிட்டி. அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசும் பொழுது ஜாஹிலியா காலத்திலே மதுபான வாயில வைக்காதவங்க. நபியத்துல் காதரியா ஷேகுமார்கள் வரக்கூடிய அந்த கண்ணியமான சில்சிலா உஸ்மான் ரலியல்லாஹு சில்சிலா. அப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை போலவும் ஹம்சா நாயகம் ஜாஹிலியா காலத்துல நம்மளோட பேர் நல்ல குவாலிட்டியாகத்தான் எல்லாரும் ஒரு மரியாதை. எந்த அளவுக்கு கண்டா ஹம்சா நாயகம் பேசினா எல்லாரும் மடங்கி கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அவ்வளவு அவனுக்கு இடம் இருந்த. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. ஆனா என் குடும்பத்தில் இவங்க வந்தா நல்லா இருக்குமே என்ற ஆசைக்கு அல்லாஹ் துவா கேட்பாங்க. குடும்பம் சப்போர்ட் வந்தா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி குடும்பம் ஒதுங்கினா உங்களுக்கு இந்த கதிரை செய்யலும் மனசுன்னு சொல்ற. உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் வந்தாலும் குடும்பம் ஈக்குவல் வந்தானே. அப்ப குடும்பத்துடைய சப்போர்ட் தேவைதானே. இப்படிப்பட்ட கட்டத்துலதான் ஒரு நாள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டையாட பேசிக்கிறாங்க. வேட்டையாடுறா இந்த காட்டு போறாங்க, இந்த மாதிரி பாலைவனத்துல வேட்டையாட பேசிக்கிறாங்க. வேட்டையாடுறதுக்கு இந்த அந்த ஈட்டி ஆக்சுவலா வில்லு அம்பு, வில்லண்டா துண்ண அதுவும் அம்பு, இது அப்படியே பெரிய பரமானது. சும்மா இந்த சின்ன பிள்ளைமான அதை கையில் எடுத்துக்கொண்டு வேட்டையாடிக்கொண்டு வராங்க. வார நேரத்துலதான் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது.
அபூஜஹல் பேத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிக்கு வேதனை படுத்தினான். வார்த்தைகளால சொல்லி 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 ஸல்லல்லாஹு அப்படிக்கு நோவிக்கிறான். நோவிச்சத அவன் அபூஜஹலுடைய கூட்டத்துக்கே பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு நோவிச்சான். நோவிச்ச ஒரு அடி அடிச்ச ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குடிச்சு கொண்டு பொறுமையா இருந்தார். யார்கிட்ட பேசி சொல்லனா, அவன் அடிச்சாலும் நான் பொறுக்கோணும், என் விசிறு இருந்தாலும் பொறுக்கோணும். எனக்கு பேச்சு சொல்ல யாரும் இல்லை. தாய்க்கு சொல்லவா, தகப்பனிடம் சொல்லவா, யாரிடத்துல சொல்ல, போய் பலனிடம் சொன்னாலும் எல்லாரும் அவனுக்கு பயன் தானே, யாருக்கும் சொல்லல. வாழ மூடிக்கொண்டிருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆனுடைய அடிமை பொம்பளையில பார்த்து கொண்டு வந்துட்டு இப்படி அநியாயம் செய்யறான், இப்படி முகமதுக்கு அடிச்சுட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வேதனைப்பட்டு ஓடி போற எங்க ஹம்சான்னு தேடி போனாங்க. ஹம்சாவை காணுமா, ஹம்சாவை காட்டினாங்க. வேட்டையாடி அந்த அம்பு எடுத்துக்கொண்டு வராங்க. வார நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டாங்க, வருத்தத்துல அப்படியே பேசிட்டாங்க. ஹம்சா நாயகத்தில் சொன்னாங்க, என்ன பார்த்து கொண்டிருக்கிற ஹம்சா, உடைய சகோதரன், அவர் சகோதரனுடைய மகன் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு இப்படி எல்லாம் இவன் அதாபு கொடுக்கிறான், குடும்பம் கொடுக்கிறான் என்று சொன்ன உடனே அதுல இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லாஹ் வரலாற்று ஆசிரியர் தெளிவான சொல்லுவாங்க, ஹம்சா நேரத்தில் முழு உடம்புல கோபம் வந்துச்சு. முழு உடம்புல அந்த கோபம் அப்படியே வெளியாக தொடங்கிட்டு, அவன் யார் எவன் என்று பார்க்கல, ஏண்ட முகம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சான். அவன் அப்படி ஓடி பேச்சு அந்த அம்பு அந்த கம்பு கையில் இருந்த ஒரு அடி அடிச்சு அபூஜஹல் தலை வெடிச்சு பேச்சு. அவன் எல்லா கோத்திரமும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்க நேரத்தில் ஹம்சா நாயகம் வந்ததும் நடுங்கிட்டாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்துக்கு வந்தில்ல, அவங்கள நிகழ்ச்சி ஒரு வார்த்தை வெளியே வந்து, அதுதான் வார்த்தை. இஸ்லாத்துக்கு வந்து கல்ல, களிமா சொல்லி கல்ல, பின்னால்தான் களிமா சொல்றாங்க. ஆனா ஒரு ரசூலுல்லாஹ் மீது வச்ச இரக்கம் கூடி ஒரு பொய்யை சொன்னாங்களே, என்ன பொய்? அபூஜஹல் சொன்னாங்க, ஏன் நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுத்துகிறாய்? நானே அவருடைய மார்க்கத்துல தான் நிற்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிட்டு சொன்னாங்க, நானே அவருடைய மார்க்கத்திலே. அப்பதான் வந்தது வர முந்தைய சொல்லிட்டாங்க, நானே அவருடைய மார்க்கத்துல, நீ என்ன மாதிரி செஞ்சு பாரு என்று எல்லாம் பயந்துட்டாங்க. இப்பதான் பனு மஹ்சூமி குடும்ப இந்த கோத்திரத்தினர்கள் எழுதினாங்க, அபூஜஹல் கோத்திரம் அது. அவங்க எழுதி பார்த்தாங்க, ஹம்சாவை தடுக்கணும்னு சொல்லி எழுதி வரச்சல்ல. அபூஜஹல் சொன்ன வானம், அவர் விட்டுடுங்க. அபு உமாரா அவரோட சிறப்பு பேர் ஹம்சா நாயகம், அவர் விட்டுடுங்க, அவரோட பாட்டு கொடுங்க, நான் அவருக்கு அப்படி அதாவது செஞ்சுட்டு தான் வந்தேன் என்று அவருடைய தலையில டேமேஜ் அவர் பார்த்து கொண்டாரு. அவனுக்கு பயம், இவரை குழப்பிக்கொண்டா 1000 பேரை குழப்பிக்கொண்ட மாதிரி அவருக்கு பயம். இப்பதான் புனிதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி வந்து அவங்களோட முன்னால வந்து கலிமாவை சொல்லி அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் அத்தனை பேருடைய கல்விலே வந்த சந்தோஷம். அப்பதான் அந்த கனவு கல்பா முன்னுக்கு போய் இஸ்லாத்துக்கு அழைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அருமையானவர்கள், இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துல கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பக்கத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்துல சொல்ல வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய சிங்கம் என்றுவார்கள். இது வார அல்லாஹ்வுடைய சிங்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சிங்கம் என்றுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹிந்தாவுடைய வாப்பா உத்துபா, ஹிந்தாவுடைய வாப்பா உத்துபாவை உஹது யுத்தத்துல கொல்ற. ஹம்சா நாயகம் தான் முன்னுக்கு ஃபர்ஸ்டுக்கே வந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா ரலியல்லாஹு 3 பேர் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்டுக்கே முஅவ்வித் முஆத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சரி அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு 3 பேரும் வந்ததுக்கு பிறகு அவங்க திரும்பி போறாங்க. இவங்க எல்லாரும் மதீனாவை சார்ந்தவங்க. மக்கா சஹாபாக்களுக்கு வர சொல்லி அபூஜஹல் கூட்டம் கூப்பிடு, இந்த 3 பேரும் வந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிந்தாட வாப்பா உத்துபா உட்பட இன்னும் 30 பேரை அவங்க வெட்டி ஒழிச்சாங்க. அதனாலதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாலும் கொலை செஞ்சு அவருடைய ஈரலை நான் சப்பி துப்போனம் என்று இந்த ஹிந்தா வச்சால் ஒரு வைராக்கியம். இதுக்கு வஹ்ஷி செல்லக்கூடிய நீக்ரோ ஒரு அடிமை அவனை கூப்பிட்டு, நீ நல்ல ஈட்டிய ரீதத்துல துனு இந்தினாங்க இதா தக்ஷே அவரு அந்த என்ன சில தமிழ் வேர்டு வரல மனுஷன் அப்படி போடிய அந்த துனு இந்தினாங்க தக்ஷே நல்ல டேலண்ட் ஆனவர். சரியா அந்த சில குறிபார்த்து அறிவதில் நல்ல டேலண்ட். அதனால நான் அவரை கூப்பிட்டு, நீ அடுத்த யுத்தத்துல வச்சு எனக்கு ஹம்சா ரலியல்லாஹு கொலை செஞ்சு தருவனும்,
நான் அவனை நெஞ்ச கிழிச்சு ஈரல் சப்பி துப்பினால் எந்த விஷயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இயக்கத்துல தான் இதை செய்யணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அவரு இவருடைய மையத்தை அந்த நிலைமையில கண்டா அவரை கொள்றதை விட பவர் இவருக்கு அந்த வேதனையை கொடுத்து ஹம்சாவுடைய மையத்தை காட்டுவதுண்டா ஹம்சா நாயகத்துக்கு இவங்க வச்ச இறக்கத்தை எவ்வளவு விளங்கிக்குது. அப்பதான் அந்த வஹ்ஷிக்கு சொன்ன நான் ஒன்னு ஃப்ரீடம் பண்ணுவேன், உரிமையிடுவேன், ஆனா ஹம்சாவை கொள்ளணும், இவ்வளவு இப்படி எல்லாம் பொருள்கள் தருவேன், இப்படி எல்லாம் கிஃப்ட் தருவேன் என்று சொல்லித்தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. ஹம்சா நாயகம் ஒவ்வொருத்தர வெற்றி கொண்டு போறாங்க, வேற யாரையோட யுத்தம் போகுது. அப்படியே இவன் பேச்சு இலக்க பார்த்து அடிச்சுட்டு ஹம்சா ரலியல்லாஹுடைய இடுப்புல குத்திப்பட்டது அப்படி இந்த சைடால வெளியே வந்துட்டாரு. அப்படியே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் வீரமாக அவங்க யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்படியே பிடிச்சு கொண்டு புழுந்துட்டாங்க, புரட்டி கொண்டு புழுந்துட்டாங்க. இந்த யுத்தத்தை பற்றி மட்டும் பெரிய வரலாறுகள் இருக்குது. இந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே புழுந்த உடனே சில இமாம்கள் அறிவிப்பார்கள் சொல்றாங்க, இடுப்புல குத்திப்பட்டாலும் காலால வெளியே வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பவரானத்தை கொண்டு வந்துதான் அவன் செஞ்சார். இப்ப ஹிந்தா அப்படியே வந்து ஹம்சா நாயகத்துடைய அப்படியே நெஞ்சில சத்திய குத்தி அப்படியே கிழிச்சு அவனோட ஈரை எடுத்து சத்தி துப்பினாள் இந்த. இப்ப ரெண்டு பேரும் யுத்தம் முடிஞ்சு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையில இருந்த, ஆனா மாஷா அல்லாஹ் உஹது மலை ஸல்லல்லாஹு இருந்த இடம், பள்ளி ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அவங்க சாஞ்சு கொண்டிருந்த இடம், அந்த லுஹர் அஸரத்துல மஸ்ஜித் ஃபஸஹ் என்று சொல்லக்கூடிய இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்காக உஹது மலை ரெண்டாக பிளந்த இடம், இதெல்லாம் இப்ப மாஷா அல்லாஹ் திறக்கப்பட்டிருக்கு. மதீனாவில் இப்ப எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு மாஷா அல்லாஹ். லாஸ்ட் வீக் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தார். அந்த இடத்துக்கே பேத்து நிறைய கிட்ட பார்க்கிற அமைப்பு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செஞ்சு வச்சு முந்தெல்லாம் போறதுக்கு முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்து ஒவ்வொரு ஜனாசாக்களை காத்துக்கொண்டு வரும் பொழுதுதான் ஹம்சா நாயகத்தை பார்த்து அழத் தொடங்கினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சாவே, அல்லாஹ்வுடைய சிங்கமே, ஏன் சிங்கமே, என் வாழ்க்கையில பல கவலைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறேன், உங்களை இப்படி பார்க்கிற மாதிரி ஒரு கவலையை நான் இந்த வாழ்க்கையிலே சந்திக்கவில்லை என்றார். தாயை இழந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதில் அபுவாவில மக்கா மதீனாவுக்கு நடுவில் தாயுடைய குடும்பம் இல்ல, தகப்பனுடைய குடும்பம் இல்ல, தட்ட தனிய உம்மு ஐமன் நாயகியோடு சேர்ந்து தாயுடைய ஜனாசாவுக்கு கபர் தோண்டின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதுல. அந்த கவலைகளை எல்லாம் முகம் கொடுத்து ஒரு தாய்க்கு தாயுடைய மையத்து அந்த ஜனாசாவை வைக்கிறதுக்கு ஒரு புள்ள கையால கபர் தோண்டு என்றால், அதுவும் யாரும் இல்லாத இடத்துல இந்த கவலைகளை எல்லாம் தாண்டி வந்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு ஹம்சா நாயகத்தை இந்த ஜனாசாவை பார்த்த மாதிரி ஒரு கவலையை நான் வாழ்க்கையிலே சந்திக்கவில்லைன்னு சொல்றாங்களே. அப்படியே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த வாழ்க்கையில் அந்த கவலை மௌத்து வரக்காட்டியும் அவங்களுக்கு இருந்த. ஆனா தாயிஃப்ல ஃபத்ஹு மக்கால சஹாபாக்கள் வெற்றி அடைஞ்சதுனே வஹ்ஷி அப்படியே விரண்டோடின தாயிஃபுக்கு. தாயிஃப்ல போய் தொழிச்சு நின்ற சரி மாட்டினா இவரு கிடைக்கும் தெரியும் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த. பின்னால தாயிஃப்ல இருந்த ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு வராங்க. பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு வஹ்ஷி வார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வார. அவங்க இப்படி இருக்கிறா எல்லாரும் வந்து களிமா சொல்லத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு வரத்துக்கு வந்து இப்படி வஹ்ஷி ரசூலோட கூட்டத்துக்கு பின்னாடி இப்படி கையை கட்டி வெளிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கிட்டக்கு வந்தாங்க, முகத்தை காட்டினாங்க. கேட்டாங்க, நீ வஹ்ஷியான்னு கேட்டாங்க. நான் வஹ்ஷியான்னு வந்து உட்கார்ந்தார். களிமா சொல்றதுக்கு வந்தால் அவர் கொண்டும் கேட்கக்கூடாது, அவர் களிமாவை சொல்லி கொடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு நம்ம கிட்ட கேளுங்க, குத்துபா மிம்பர்ல குத்துபா பண்ணி கொண்டிருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு எனக்கு இஸ்லாத்துக்கு வரவன களிமா சொல்ல, என்ன சட்டம்? இமாம் மிம்பரால் இறங்கி களிமா சொல்லி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹ்ஷியை கூப்பிட்டு களிமா சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இதானே வஹ்ஷி, இந்த ஹம்சாவை எப்படி கொலை செஞ்சு சொல்லு என்னங்க, இந்த ஹம்சாவை கொலை செஞ்ச மாதிரி சொல்லி காட்டு. அப்ப அந்த வஹ்ஷி என்று நடந்தது ஃபுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் நினைச்சிட்டேன் நீ இஸ்லாத்துக்கு களிமா சொல்லு, ஆனா மௌத்து வர காட்டி மேட கண் முன்னுக்கு வராது என்றான். மௌத்து வர காட்டி மேட கண் முன்னுக்கு வரக்கூடாது. எனக்கு என்ன ஹம்சா ஞாபகம் வருது என்றாங்க. அருமையானவர்களே, இந்த நேரமும் தாண்டி மன்னிச்சு கொள்ளுங்க. அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அளவுக்கு இரக்கத்தை பெற்ற ஹம்சா நாயகத்தை புகழ்ந்த மஜ்லிஸ் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா?
எங்களுக்கு வானத்தில் இறங்கக்கூடிய நட்சத்திரங்கள் மினுங்கிறதை விட பிரகாசமாக இந்த மஜ்லிஸ் அல்லாஹ்விடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் மினுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துடாதீங்க அருமையானவர்களே. அப்படிப்பட்ட மஜ்லிஸில் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்தான். அப்படிப்பட்ட மஜ்லிஸில் அல்லாஹ் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதனால இதெல்லாம் மிக ஈமான் பலப்படுத்தக்கூடியது. இந்த நல்ல விஷயங்கள் பரக்கத்துகள் தான் எங்களோட முன்னோர்களுக்கு கிடைச்சது. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க சந்தேகத்தோடு உட்காராமல் உறுதியாக இருந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா கொள்கை என்றால் சந்தேகமே இல்லாமல் நேரடியாக சொர்க்கம் போற கொள்கை என்பதனை மட்டும் ஆழமாக மூத்து வரையிலும் மனதிலே நீங்கள் பதியளித்துக் கொள்ள வேண்டும். இது தவறானதாக இருந்தால் உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில வாழ்ந்து மறைந்த அத்தனை முஸ்லிம்களிலும் 199 நரகத்தில்தான் நினைப்பாங்க. இது தவறென்றால் வேறொரு கொள்கைவாதிக்கும் இதை பேச இயலாது. வேறொரு கொள்கைவாதிக்கும் தைரியமா இதை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் யாரு சரி இந்த விஷயங்களை முனாஃபிக்தனமா அடுத்தவங்க தான் சரி நினைக்கிறீங்களா? மௌத்து பிறகு பார்த்துக் கொள்வோம், மஹ்ஷர்ல பார்த்துக் கொள்வோம், கியாமத்து நாளில் பார்த்துக் கொள்வோம். எங்களுக்கு மௌத்து இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை செய்து வரக்கூடிய இந்த குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்து அல்லாஹ் தஆலா யார் யாரெல்லாம் அன்பாக இரக்கமாக இந்த மஜ்லிஸ்களை காண்கின்றார்களோ பார்க்கிறார்களோ வந்து உதவுகின்றார்களோ அல்லாஹ் இந்த அனைவர்களுக்கும் இந்த மஜ்லிஸ்களை நடாத்தியவர்கள் அவர்களை மரணித்தவர்கள் கபரில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நாளைக்கு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலா அந்த சுருக்கத்தை கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சிறப்பான இந்த பரக்கத்தான மஜ்லிஸை ரப்பே ரஹ்மானே இந்த சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்ச இந்த அனைவர்களுக்கு நீ பரக்கத்தை செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா அல்லாஹ் தன் உயிரை விட மேலாக அன்பு வைத்த அந்த ஹன்ஸா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே உலகத்திலே மனித உலகத்தில் ஆக சிறந்தவர்கள் சஹாபாக்கள், நபிமார்களுக்கு அடுத்தது சஹாபாக்கள். யா அல்லாஹ் அந்த சஹாபாக்களிலும் சிறந்தவர்கள், அந்த சஹாபாக்களிலே ஷஹீதான சுஹதாக்கள். யா அல்லாஹ் அந்த அந்தத்தை யாருக்கும் உலகத்தில் பெற முடியாது ரப்பே. அத்தனை சுஹதாக்களுக்கும் தலைவரான சையது சுஹதாவை புகழ்ந்து விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த சையது சுஹதாவை ஞாபகப்படுத்தி விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். இவரை அத்தனை மனதில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்தருள்வாயாக. எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கத்திலே யா அல்லாஹ் மேலான அத்தனை சஹாபாக்களையும் காணுவதோடு சையதுனா ஹம்ஸா நாயகத்தையும் சொர்க்கத்தில் காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அந்த மஜ்லிஸிலே நம் அனைவர்களையும் குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வைப்பாயாக. எங்களிலே யாரும் என்னை விட்டு விருந்து நரகம் போய்விடாமல் பாதுகாத்தருள்வாயாக. மேலான சஹாபாக்களை ஏசக்கூடிய திட்டக்கூடிய வெறுக்கக்கூடியவர்களே ரப்பே எங்களுடைய குடும்பத்தில் உறவுகளாக யாவது தந்திடாதே அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களுக்கு வந்து சேரக்கூடியவர்களே ரப்பே ரஹ்மானே நல்ல ஈமான் உள்ளவர்களை தந்தருள்வாயாக. எங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷங்களை அல்லாஹ் அதிகரிக்கக்கூடியவர்களை தந்தருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சங்கையான அந்த பரக்கத்தை கொண்டு ரப்பே ரஹ்மானே எல்லா துஆக்களையும் கபூல் செய்து நாங்கள் எப்ப உலகத்துல மௌத்தாகுவோம் என்பது எங்களுக்கு தெரியாமல் பொய்யான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். திடீரென்று நாங்கள் மௌத்தாகி விட்டோம் என்று எல்லாரும் கதைத்துக் கொள்வார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த பொய்யான உலகத்துல நீ எங்கட ரூஹ வாங்கி எங்களை மையத்துகளாக ஜனாசாக்களாக வைக்கக்கூடிய நாள் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் ரப்பே நிச்சயமாக உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நீ அதனை அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்து இருக்கிறது. எங்களை மௌத்தாக்கக்கூடிய நாள், எங்களை இந்த ரூஹை பிரிக்கக்கூடிய நாள் யா அல்லாஹ். நாங்கள் இந்த உலகத்துல தூங்குற கடைசி தூக்கத்துல ஹம்ஸா ரலியல்லாஹுடைய பரக்கத்தால ரப்பே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டுவிட்டு கண் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரூஹ் பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அன்னுடைய சூரியன் சந்திரனை வெளிச்சமான திருமுகத்தை கொண்டு எங்கள் ஜனாசாக்களையும் சிரிச்ச முகத்தோடு வைப்பாயாக. மேலான சுருக்கத்திலும் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். பிஃபضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.